ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாட்டான டாபிக். இன்டர்நெட்ல பேசிவ் இன்கம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் வரும். ஆனா அதுல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சஜஸ்ட் பண்ற ஐடியாஸ் வந்து கேட்க நல்லா இருக்கும். ஆனா பெரும்பாலான ஐடியாஸ் நம்ம பிராக்டிகலா ரியல் லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், அஃபிலியேட் மார்க்கெட்டிங். உங்களால எத்தனை பேரால இது சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்? அதுக்கு நீங்க நிறைய ஆடியன்ஸ் வர்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணணும். நீங்க கொஞ்சம் நேர்மையானவங்களா இருந்தா நல்ல கமிஷன் தரக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களால ப்ரொமோட் பண்ண முடியாது. சோ இது நிறைய பேருக்கு ஒத்து வராது. ஓகே, இந்த வீடியோல நாம ஓரளவுக்கு ஈஸியான 5 ஐடியாஸ் பார்க்க போறோம். ஒவ்வொரு ஐடியாவுக்கும் நம்ம வந்து என்ன மாதிரி உழைப்பை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும், ஒவ்வொரு ஐடியாவில் இருக்கக்கூடிய சாதக பாதக அம்சங்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் ரொம்பவே சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். ஓகே, நாம இப்ப பார்க்க போற ஐடியாஸ் எல்லாமே நான் பர்சனலா ட்ரை பண்ணினது அல்லது ட்ரை பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். நம்பர் 1, டிவிடெண்ட் இன்கம். ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா உங்களால ரெகுலரா இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணின பணமும் கம்பெனியோட growth பொறுத்து நல்லாவே வளரும். அதே போல கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய டிவிடெண்டும் ஓவர் த பீரியட் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நிறைய பணம் தேவைப்படுமே அப்படின்னு நினைப்பீங்க. கம்மியா இன்வெஸ்ட் பண்ணா டிவிடெண்டும் ரொம்பவே கம்மியா தானே வரும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? நீங்க எடுத்த உடனே வருஷம் 10 லட்ச ரூபாய் டிவிடெண்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. கையில பணம் வர வர கொஞ்சம் கொஞ்சமா நல்ல கம்பெனி ஸ்டாக்ஸா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 500 ரூபாய் டிவிடெண்ட் வந்தா கூட 5 நாள் காய்கறி செலவு காசு இல்லையா? இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். அடுத்து உங்களுடைய டார்கெட் 2 வார காய்கறி செலவுக்கான டிவிடெண்டா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறிட்டே இருக்கணும். ஓகே, இதோட சாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்ல இருந்தே எல்லாராலையும் ஈஸியா இதை பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்தா போதும். அதே போல எடுத்த உடனேயே பெரிய முதலீடு போடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. உங்க வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருந்தாலே போதும். ஓகே, இதோட ரிஸ்க் அல்லது பாதகமான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல ஸ்டாக்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். தப்பான டிசிஷன்ஸ் எடுத்தீங்கன்னா முதலுக்கே மோசமாயிரும். நம்பர் 2, ரெண்டல் இன்கம். ரெண்டல் இன்கம் அப்படின்னு சொன்ன உடனேயே வீடு கட்டி வாடகைக்கு விடுறது அல்லது அபார்ட்மெண்ட் வாடகைக்கு விடுறது தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்ட்ராவா வீடு இருந்துச்சு அப்படின்னா அதை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கலாம், தப்பு இல்லை. மற்றபடி வாடகைக்கு விடுறதுக்காக பெரிய அளவு இன்வெஸ்ட் பண்ணி வீடு கட்டுறது அல்லது வந்து அபார்ட்மெண்ட் வாங்குறது எனக்கு சரியா படல. ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணின அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்க போறது இல்லை. அது மட்டும் இல்லை, கட்டடம் அப்படிங்கிறது ஒரு டிப்ரிஷியேட்டிங் அசெட். 10-15 வருஷத்துக்கு அப்புறமா அதோட வேல்யூ குறைய தொடங்கும். உங்களால ஈஸியா செல் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, மோசமான டெனன்ட்ஸ் உங்க வீட்ல குடியிருந்தாங்கன்னா பாத்ரூம் சிங்க் வரைக்கும் நாசம் பண்ணிடுவாங்க. அவங்கள மேனேஜ் பண்றது ரொம்பவே கஷ்டம். சில சமயம் உங்க டெனன்ட்ஸ் உங்களை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் இழுத்து விட்டுருவாங்க. ஆனா மெயின் ரோட்ல கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் அல்லது ஷாப்ஸ் கட்டி வாடகை விட்டீங்கன்னா குறைவான ஸ்கொயர் ஃபீட்டுக்கே நல்ல ரெண்ட் கிடைக்கும். ஃபியூச்சர்ல தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களே அந்த காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஷாப் எடுத்து ரன் பண்ண முடியும். லேண்டுக்கான வேல்யூ பாத்தீங்கன்னா ரொம்பவே வேகமா ஏறும். இதை நீங்க வந்து பெரிய சிட்டிஸ்ல பண்றது ரொம்பவே கஷ்டம். இனிஷியலா நிறைய முதலீடு தேவைப்படும். ஆனா இப்ப வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சின்ன சிட்டிஸ் அல்லது டவுன்ல இதை நீங்க பண்ண முடியும். இதை நீங்க ரொம்பவே பிளான் பண்ணி பண்ணணும். அதாவது இன்னும் 5 அல்லது 10 வருஷத்துல நல்ல வளரக்கூடிய ஸ்கோப் உள்ள இடமா பார்த்து இப்பவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா அந்த இடம் நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் நீங்க கட்டணம் கட்டிக்கலாம். ரைட், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபியூச்சர்ல பில்டிங்ஸ் கட்டுற மாதிரி பிளான் இருக்கு. என்னோட ஹோல் எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபியூச்சர்ல ஒரு வீடியோவா பண்றேன். ஓகே, சாதகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேண்டோட வேல்யூ நல்லா க்ரோ ஆகும். கடைகளுக்கான வாடகையை குயிக்கா ஏற்ற முடியும். அதே போல கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடகை அதிகமா வைக்க முடியும். பாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேண்ட் வாங்குறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதே போல நீங்க நல்ல வளரக்கூடிய இடமா பார்த்து வாங்கணும். அப்படி சரியா வாங்க மாட்டேங்கிட்டீங்கன்னா உங்க பணமும் லாக் ஆயிரும். ஓகே, நம்பர் 3, யூடியூப் அல்லது ஆன்லைன் கான்டென்ட் கிரியேஷன். இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா சக்சஸ் ரேட் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. உங்களோட பேஷனுக்கு பொருந்தக்கூடிய அதே சமயத்துல மத்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவக்கூடிய கான்டென்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் பண்ண முடியும். ஏன் நானும் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நாம கிரியேட் பண்ற கண்டென்ட் எவர்கிரீன் கண்டென்ட்டா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். அதாவது திருக்குறள் மாதிரி எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற கண்டென்ட் ரெலவெண்டா இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு வந்து பாசிவ் இன்கம் வந்து கண்டினியூஸா ஜெனரேட் ஆயிட்டு இருக்கும். சாதகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பண்றதுக்கு உங்களுக்கு பணம் தேவையில்லை. ஸ்கில், எஃபர்ட் அண்ட் டைம் போதும். அதே போல பாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை காம்படிஷன். இது ரொம்பவே போட்டி நிறைஞ்ச இடம். அதே போல சக்சஸ் ரேட்டும் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். ஓகே, நம்பர் 4, இ-புக். உங்கள நிறைய பேர் எழுதுறதுல ஆர்வம் உள்ளவங்களா இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும். நீங்க எழுதுறது மற்றவங்களுக்கு ஒன்ல என்டர்டெயின் பண்ற மாதிரி இருக்கணும் அல்லது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவிகரமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணின கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரை ஒரு புக்கா போடலாம். ஸ்டோரிஸ் எழுதலாம். உங்க டொமைன் பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புக் எழுதலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் புக்ஸ் எழுதலாம். தினமும் ஒவ்வொரு பேராகிராஃபா எழுதினாலே போதும். ஒரு மாசத்துலயே உங்க புக் தயாராயிரும். அமேசான்ல ஒரு பைசா செலவில்லாம உங்க புக்கை நீங்க செல்ஃப் பப்ளிஷ் பண்ண முடியும். 70% வரைக்கும் உங்களுக்கு ராயல்ட்டி கொடுக்குறாங்க. ஓகே, ஆனா ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் எழுதுனீங்கன்னா டார்கெட் ஆடியன்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருப்பாங்க. குளோபல் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியாது. எனக்கு தமிழே சரியா வராது, இதுல இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறது அப்படிங்கிறவங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க தமிழ்ல முதல்ல எழுதி புக்கை பப்ளிஷ் பண்ணிடுங்க. உங்க புக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் பணம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். அதுக்காக
நீங்க ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது தெரிஞ்சவங்க மூலமா கூட பண்ணலாம். ஓகே, இபுக் அப்படின்னு ஒன்று நீங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஜேம்ஸ் கிளியரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 15 மில்லியன் காப்பீஸ் சோல்ட் ஆயிருக்கு. அவருக்கு 37 வயசு தான் ஆச்சு. அவரோட நெட்வொர்த் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8 மில்லியன். அதுல பெரும்பான்மையான பணம் அவருக்கு வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸோட ராயல்ட்டில இருந்து வந்ததுதான். உடனே நீங்களும் இபுக் மூலம் கோடி கோடியா சம்பாதிப்பீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. நான் பாத்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். புக் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். ஓகே, சாதகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, ஒன்லி டைமும் எஃபர்ட்டும் தான் தேவை. அதே நேரத்தில் பாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை காம்படிஷன், சக்சஸ் ரேட் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். நீங்க வந்து சோஷியல் மீடியால ப்ரோமோட் பண்றதுல தான் இருக்கு. ஓகே, நம்பர் 5 அக்ரிகல்ச்சர் இன்கம். உங்க வீட்டோரமா அல்லது கொஞ்சம் வெளியிலேயோ இடம் இருந்துச்சுன்னா நீங்க இதை ட்ரை பண்ண முடியும். நீங்க சென்னை மாதிரி சிட்டிஸ்ல இருந்தீங்கன்னா இது செய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நர்சரியில போய் பெரிய அளவுக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படாத கொய்யா, முந்திரி, முருங்கை இந்த மாதிரி பிளான்ட்டை வாங்கி உங்க தோட்டத்துல நட்டு வச்சிடணும். சில வருடங்கள்ல அது மரமாகி நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். கொய்யா மாதிரியான பழங்களை நீங்க நேரடியாவே ஃபேஸ்புக் மாதிரி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி செல் பண்ண முடியும். மார்க்கெட் விலையை விட கொஞ்சம் விலை குறைவா கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இதே நான் பர்சனலா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா கம்மியா தான் மரங்கள் வச்சிருக்கேன், ஆனா ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்துட்டு இருக்கு. இதை வந்து என்ன எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி எனக்கு ஐடியாஸ் இருக்கு. ஓகே, சாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இதை பண்ண முடியும். பெரிய லெவலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தேவையில்லை, ஆனா இடம் வேணும்ல, அதுதான் பாதகமான அம்சம். ஓகே, அவ்வளவுதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது தவிர நீங்க ஏதாவது பேசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம அதை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ்.